எல்லாருக்கும் வணக்கம். 2023 நல்லபடியாக பிறந்திருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் 2022 தேசிய அரசியலில் ஏற்பட்ட சில முக்கிய நிகழ்வுகளோட தொகுப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். எதிர்பார்த்தது போலவே கோவா, உத்தராகண்ட், பஞ்சாப், மணிப்பூர், உத்தரப்பிரதேசம் ஆகிய 5 மாநில தேர்தல்களில் 4 வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அக்கட்சியின் வாக்கு வங்கி அதிகரித்தது. இதைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் அதன் பலம் கூடியது. கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக மாநிலங்களவையில் 100 உறுப்பினர்களை கொண்டிருக்கும் கட்சி எனும் அந்தஸ்து பாஜகவிற்கு கிடைத்துள்ளது. தேர்தல் வெற்றியை குறிவைத்து தொடர்ந்து செயல்படும் கட்சி பாஜக மட்டும்தான். பாஜக ஆட்சியில் இல்லாத பீகார், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் அக்கட்சியின் மாநில தலைவர்கள் ஆகஸ்ட், செப்டம்பர் 2022 மாதங்களில் மாற்றப்பட்டனர். கட்சியின் வளர்ச்சி குறித்து மோடியின் நேரடி கண்காணிப்பும் நீடிக்கிறது. கேரளத்தில் கட்சியின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கவில்லை என அம்மாநில பாஜக தலைவர்களை மோடி கடிந்து கொண்டது ஓர் உதாரணம். மாநில கட்சிகளில் வாரிசு அரசியல் பரவலாக இருப்பதால் வாரிசு அரசியல்தான் ஜனநாயகத்துக்கு எதிரி எனும் கருத்தாக்கத்தை விதைப்பதில் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் தீவிரம் காட்டுகின்றனர். பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவுடனான கூட்டணியை முறித்து கொண்டுவிட்ட நிலையில் அங்கு மகா கட்பந்தன் கூட்டணி வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய அளவில் பாஜகவிற்கு எதிரான அணிதிரட்டலில் இறங்கப் போவதாக அறிவித்த நிதிஷ்குமார் கூட்டணியின் தலைமை பொறுப்பை ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்வினி யாதவிடம் ஒப்படைத்தார். எனினும் 2020 தேர்தலில் சிராக் பாஸ்வானுடன் திரைமறைவு வேலைகளில் ஈடுபட்டு ஐக்கிய ஜனதா தளத்தின் வெற்றி வாய்ப்பை குறைத்த பாஜகவின் வியூகம் வீண் போகாது என்றே கணிக்கப்படுகிறது. அந்த தேர்தலில் 74 இடங்களில் வென்ற பாஜக அந்த எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்கவே முயலும். உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங்கின் சகோதரர் ஷிவ்பால் யாதவ் மீண்டும் அகிலேஷுடன் கைகோர்த்திருப்பது பாஜகவிற்கு சவாலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாயாவதியின் தொடர் மௌனம் பாஜகவுக்கு ஆறுதல் அளிக்கும் விஷயமாக கருதப்படுகிறது. ஒரு காலத்தில் பாஜக கூட்டணியில் இருந்த தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி தலைவர் சந்திரசேகர ராவ் மோடியின் பிரதான எதிர்ப்பாளராக மாறிவிட்டார். பாஜக, காங்கிரஸ் அல்லாத எதிர்க்கட்சிகளை திரட்ட தொடர்ந்து முயல்கிறார். பிரதமர் வருகையின் போது மாநில முதல்வர் எனும் முறையில் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்கிற மரபையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டார் திரு சந்திரசேகர ராவ் அவர்கள். பெரும்பாலான விஷயங்களில் பாஜகவுடன் இணக்கமாக இருந்த ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்கள் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியின் தொடக்க விழாவுக்கு பாஜக அல்லாத மாநில முதல்வர்களுக்கு அழைப்பு விடுத்தது விவாதப் பொருளாகி இருக்கிறது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை கர்நாடகம் தவிர மற்ற மாநிலங்களில் பாஜகவின் நேரடி ஆட்சி இதுவரை அமைந்ததில்லை. யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரை வைத்தே அதிகாரத்தை சுவைக்கலாம் எனும் நிலையிலும் அங்கு என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி அரசை பாஜக அமைத்துவிட்டது. தென்னிந்தியாவை வளைக்க மோடி, அமித்ஷா, ஜே.பி. நட்டா எனும் மும்மூர்த்திகள் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றனர். மிஷன் சவுத் இந்தியா எனும் பெயரில் அதற்கான ஒரு சிறப்பு திட்டமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி கேரளத்தின் வயநாடு தொகுதி எம்பி என்பதால் அம்மாநிலத்தில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறுவது பாஜகவின் இலக்குகளில் ஒன்று. அடுத்து ஆம் ஆத்மி கட்சி.
பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் கிடைத்த வெற்றி ஆம் ஆத்மி கட்சிக்கு அதீத நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் அரசை வீழ்த்திய நம்பிக்கையில் அடுத்து குஜராத்தின் பாஜக அரசை வீழ்த்த ஆம் ஆத்மி கட்சி விழைந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா என அக்கட்சி தலைவர்கள் குஜராத்தில் தொடர்ந்து முகாமிட்டனர். எனினும் மோர்பி தொங்குபால விபத்து, விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை அதிகரிப்பு, தேர்வு முறைகேடுகள் என பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் மோடியின் தனிப்பட்ட செல்வாக்கு ஆட்சியை தக்கவைக்க பாஜகவிற்கு உதவியது. ஆம் ஆத்மி கட்சியின் வருகை பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பிரியவே வழிவகுத்ததாக விமர்சனங்கள் எழுந்தன. குஜராத் தேர்தலில் 12.92% வாக்குகளுடன் 5 தொகுதிகளில் வென்றதன் மூலம் தேசிய கட்சி எனும் அங்கீகாரமும் ஆம் ஆத்மி கட்சிக்கு கிடைத்தது. 15 ஆண்டுகளாக பாஜக வசம் இருந்த டெல்லி மாநகராட்சியை ஆம் ஆத்மி கட்சி கைப்பற்றியது. தேசிய அரசியலில் காங்கிரசுக்கு மாற்றாக தன்னை வளர்த்தெடுக்கும் ஆம் ஆத்மி கட்சியின் வியூகங்கள் கவனம் பெற்றிருக்கின்றன. வெற்றி பெறும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை வளைத்து போடும் யூகத்தில் பாஜக தேர்ந்துவிட்டது. 2022 ஜூன் மாதம் மகாராஷ்டிரா அரசு அப்படித்தான் பாஜகவின் கைகளுக்கு வந்தது. சித்தாந்த எதிரிகளான காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுடனான மகா விகாஸ் அகாதியிலிருந்து சிவசேனா வெளியேற வேண்டும் என ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அதிருப்தி குழு கிளப்பிய பிரச்சனையும் அதன் பின்னணியில் இருந்த பாஜகவின் பங்களிப்பும் உத்தவ் தாக்கரே அரசை வீழ்த்தின. முன்னாள் முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இந்த முறை துணை முதல்வராக பொறுப்பேற்றார். முதல்வராக பதவியேற்ற ஏக்நாத் ஷிண்டே பாஜகவின் கண்ணசைவில்தான் ஆட்சி நடத்துகிறார். ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை பயணம் காங்கிரஸ் கட்சியின் மத்தியில் புத்துணர்ச்சி ஏற்படுத்த தவறவில்லை. ரகுராம் ராஜன் முதல் கமலஹாசன் வரையிலான பிரபலங்கள் கலந்து கொண்டாலும் காங்கிரசின் மூத்த தலைவர்கள் பலர் இதில் பங்கேற்கவில்லை. இந்த பயணம் தேர்தல் வெற்றிகளை தருமா எனும் சந்தேகத்தை பாஜக ஆதரவு சிந்தனையாளர்கள் பொதுவெளியில் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். மறுபுறம் காங்கிரசின் செல்வாக்கு அதிகரிக்கும் என்கிற அச்சத்திலேயே கரோனா பரவலை காரணமாக சொல்லி இந்த பயணத்துக்கு தடை போட பாஜக அரசு முயல்வதாக காங்கிரஸ் ஆதரவாளர்கள் வாதிடுகிறார்கள். விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் காஷ்மீர் வரை செல்லப்போவதாக ராகுல் காந்தி உறுதியாக இருக்கிறார். நடைப்பயணத்தில் பங்கேற்கப் போவதாக தேசிய மாநாட்டு கட்சி தலைவரும் காஷ்மீர் முன்னாள் முதல்வருமான உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையுடனான முரண் காரணமாக கபில் சிபல், குலாம் நபி ஆசாத் போன்ற மூத்த தலைவர்கள், ஹர்திக் பட்டேல், அல்பேஷ் தாக்கூர் போன்ற இளம் தலைவர்கள் காங்கிரசிலிருந்து வெளியேறினர். சோனியா குடும்பத்துக்கு வெளியிலிருந்து ஒருவர் காங்கிரஸ் தலைவராக முடியாது என பாஜக தொடர்ந்து முன்வைத்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே கட்சி தலைவராக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்தது காங்கிரசுக்கு ஆஸ்வாசம் தந்தது. ஹிமாச்சல் பிரதேச தேர்தலில் காங்கிரஸ் வென்றதும் கூட யாரும் எதிர்பாராத ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. பாஜகவை பொறுத்தவரை அடித்தளத்தை பலப்படுத்துவதில் அமித்ஷா அயராது உழைக்கிறார். மோடியின் சொந்த மாநிலம் என்ற போதிலும் குஜராத்தில் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் வாக்குச்சாவடி அளவில் வாக்காளர் பட்டியலின் ஒவ்வொரு பக்கத்தையும் பகுத்தாய்ந்து ஆதரவு திரட்ட பேஜ் பிரமுக் எனும் பெயரில் கட்சி தொண்டர்களை அவர் நியமித்தார். 156 இடங்களில் பாஜக மாபெரும் வெற்றி பெற அது ஒரு அஸ்திரமாகவே அமைந்தது. வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கும் 160 மக்களவை தொகுதிகளை அடையாளம் கண்டு எப்படியேனும் அவற்றை கைப்பற்ற பாஜக திட்டமிட்டிருக்கிறது. இன்றைய தேதியில் பாஜக கூட்டணியில் பெரிய கட்சிகள் எதுவும் இல்லை. அது பாஜகவிற்கு பலன் தரலாம் அல்லது வீழ்ச்சிக்கும் வழிவகுக்கலாம்.
2023 சட்டப்பேரவை தேர்தல்களில் அது தெரியவரும். 2024 மக்களவைத் தேர்தலுக்கு அது முன்னோட்டமாகவே அமையும். 2022ஆம் ஆண்டு தேசிய அரசியலில் நிகழ்ந்த சில முக்கியமான நிகழ்வுகளை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.